ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 7 பாண்டவர் சரிதம். சூதர் கூறுகின்றார், ஓ முனிபுங்கவர்கால், மேற்கூறிய பாண்டவர் ஐவருக்கு திரௌபதி என்னும் அழகிய சுந்தரி பொதுவான மனைவியாயிருந்தனள். பொதுவாயிருந்தபோதிலும் அவள் மகா பதிவிரதை. அப்பதிவிரதைக்கு பிள்ளைகள் ஐவர். பாண்டவருள் அர்ஜுனன் கிருஷ்ணமூர்த்தியினுடைய உடன் பிறந்தவளாகிய சுபத்ரையை விரும்ப, ஜெயசீலனாகிய அவன் விரும்பியபடியே கிருஷ்ணமூர்த்தி சம்மதித்து அவனுக்கு அச்சுபத்ரையை விவாகம் செய்து வைத்தனர். அவளுக்கு அபிமன்யு என்கின்ற ஒரு புத்திரன் இருந்தான். அவனுக்கு மனைவி விராடராஜனுடைய பெண்ணாகிய அதி சுந்தரியான உத்தரை. இவன் பாரத யுத்தத்தில் இறந்தனன். திரௌபதியினுடைய பிள்ளைகளும் இறந்து போயினர். இவ்வாறு பாண்டுவினுடைய குலம் க்ஷீணமாய் வந்த அந்த காலத்தில் அபிமன்யுவினுடைய மனைவியாகிய உத்தரை ஒரு புத்திரனை பெற்றனள். அப்பிள்ளையும் அஸ்வத்தாமனுடைய பானத்தினால் மரணமடைந்தனன். அற்புத சாமர்த்தியம் உடையவனாகிய அபிமன்யுவினுடைய பிள்ளை இறந்துவிட்டான் என்கின்ற செய்தியை கேள்வியுற்ற கிருஷ்ணமூர்த்தி தாபத்தை அடைந்தவராய் அப்பிள்ளை பிழைத்தெழுந்திருக்கும் வண்ணம் செய்ய அவனும் எழுந்திருந்தனன். இவன் குலம் க்ஷீணமாகும் காலத்தில் பிறந்தானாகையால் அக்காரணமாக பரீட்சித்து என்று உலகமெல்லாம் அறிய நாமகரணம் செய்து மங்களம் கொண்டாடினர். திருதராஷ்டிரன் யுத்தத்தில் தன் பிள்ளைகள் இறந்து போக அதனால் மிகவும் துக்கத்தை உடையவனாயும், பீமனுடைய வார்த்தை என்கின்ற பானத்தில் ஒரு கணமேனும் ஓயாமல் பீடிக்கப்பட்டவனாயும், பாண்டவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவனாயும் இருந்தனன். இவனைப் போலவே காந்தாரியும் பிள்ளைகளுடைய துக்கத்தினால் மிகவும் பீடிக்கப்பட்டவளாய் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தாள். தர்மபுத்திரர் இந்த 2 பேருடைய துக்கத்தை பார்க்கும்தோறும் சகிக்க கூடாத பெரும் கவலை உடையவராய் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் புத்திர சோகம் நீங்குமாறு அவர்களுக்குரிய பணிகளெல்லாம் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தாமே செய்து வந்தனர். ஞான தர்மசீலராகிய விதுரர் யுதிஷ்டரருடைய சம்மதப்படி அந்தகனாகிய திருதராஷ்டிரன் பக்கத்திற்றானே இருந்தனர். திருதராஷ்டிரன் விதுரர் தன்னை விட்டு நீங்காதிருப்பதினாலும், தர்மர் மனம் செலியாது தனக்கு செய்யும் ஏவலினாலும் புத்திர சோகம் நீங்கினவன் போல் இருந்தனன். தர்மருடைய உபசரிப்பினால் திருதராஷ்டிரன் சோகம் நீங்கினவனாய் இருப்பதை பார்த்த பீமன் சகியாதவனாய் அடங்காத கோபம் கொண்டு யாவரும் கேட்க மிகவும் கிழவனாய் இருக்கின்ற திருதராஷ்டிரன் உயிர் விட்டிறக்கும்படியாக அடியில் வருமாறு வாக் பானங்களை பிரயோகம் செய்யலாயினன். ஓ கண்ணில்லாத குருடனே, உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட்டார்கள். அவருள் உனக்கும் துரியோதனனுக்கும் மிகவும் பிரியனாயிருந்த துச்சாதனனுடைய உதிர வெள்ளத்தை தண்ணீரை போர் பருகி ஏப்பமிட்டேன். ஓ சபையோர்களே, இந்த கிழக்குருடன் வெட்கமென்பது சிறிதுமில்லாமல் என்னால் கொடுக்கப்பட்ட பிண்டத்தை காக்கையைப் போலும் நாயைப் போலும் வெறுப்பில்லாமல் தின்று வருகின்றான். இவன் பிழைப்பும் ஒரு பிழைப்பா? இவன் உயிரோடிருப்பதனால் யாருக்கென்ன பிரயோஜனம்? இவன் விருதாவாக ஜீவித்திருக்கின்றான் என்று பலவாறான இழிவுரைகளால் வெய்தனன். வெய்வதை கேட்ட திருதராஷ்டிரன் தர்மரை பார்த்து, ஓ தர்மனே, இந்த பீமன் பேசுகிற பேச்சை எத்தனை நாள் கேட்டிருப்பேன்? என்னால் கேட்க முடியவில்லை என்றனன். தர்மர், ஓ என் ஐயாவே, அந்த பீமனுடைய வார்த்தையை நீர் ஒரு பொருளாக எண்ண வேண்டாம். அவன் மூர்கன். அவன் யார் சொல்லையும் கேளான் என்று வேண்டிய சமாதானங்களை சொல்லி வந்தனர். இவ்வண்ணம் தர்மருடைய இனிய வார்த்தைகளையும் பீமசேனனுடைய கடுஞ்சொற்களையும் கேட்டு 11,000 வருஷம் துக்க ஜீவியாய் வாழ்ந்திருந்த திருதராஷ்டிரன் ஒரு நாள் தர்மரை அழைத்து கூறுகின்றான், குழந்தாய், நான் இனி ஆரண்யவாசம் செய்ய விரும்புகிறேன். நீ விடை தரல் வேண்டும். அன்றியும் ஓ தர்மனே, நீ மிகவும் தயால குணம் உடையவன். இப்பொழுது நான் ஒன்று விரும்பியிருக்கின்றேன். என்னையெனில் இறந்து போன என்னுடைய பிள்ளைகள் பொருட்டு விதி பூர்வகமாய் திலோதகம், அதாவது தர்ப்பணாதிகள் செய்யவெண்ணி இருக்கின்றேன். அதற்கு வேண்டிய பொருளுதவியை நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் யுத்தத்தில் இறந்து போன என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய பரலோக கிரியைகளை இந்த பீமன் பூர்வ துவேஷத்தையே மனதில் எண்ணிக்கொண்டு நன்றாக செய்யவே இல்லை.
அவர்களை இங்கு வாழ ஒட்டாமல் செய்தது போல் அங்கும் வாழ ஒட்டாமல் செய்யவே விதிப்படி செய்யாதொழிந்தனன் என்று அறிவாய். நீ நான் கேட்ட வண்ணம் தருவையாயின் என் பிள்ளைகளெல்லாம் ஸ்வர்கலோக பிராப்தியடையுமாறு என் இஷ்டம் போல் செய்து முடிப்பேன். இதனை யோசிப்பாய் என்று அனுப்பிவிட்டு பின்னர் விதுரரை அழைத்து தன் குறைகளெல்லாம் எடுத்து கூறி பிரபுவாயும் பரிசுத்தனாயும் இருக்கின்ற தர்ம புத்திரரிடத்தில் ஏகாந்த சமயம் பார்த்து நான் தனம் வேண்டியவனாக விருக்கின்றேன் என்பதை தெரிவித்து கொடுக்கும்படி செய்வாய் என்று அனுப்பினன். அவரும் அவ்வாறே தருமருக்கு அறிவிக்க அவர் மிக விரக்கமுடையவராய் தன் சம்பந்தமாய் இருக்கின்ற யாவரையும் அழைத்து, ஓ பூஜ்யமானவர்களே, இப்பொழுது என்னுடைய பெரிய தந்தையாகிய திருதராஷ்டிர மகாராஜா தம் பிள்ளைகளுக்கு ஸ்வர்கலோக பிராப்தியுண்டாமாறு திலோதகம் செய்ய உத்தேசித்திருக்கின்றபடியால் அதற்கு வேண்டிய பொருளுதவியை செய்ய சித்தமாயிருக்கின்றேன் என்றனர். அபார பராக்கிரமத்தை உடையவர்களான ஐவருக்குள் மூத்தவராகிய தர்மர் கூறிய வார்த்தையை அவருடைய சகோதரனும் வாயு புத்திரனுமாகிய பீமன் கேட்டு கோபம் கொண்டவனாய் மிக ஆவேசத்துடன் தமையனை பார்த்து பேசுவான். ஓ அண்ணாவே, நீர் தர்மராஜாவென்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். உம்மை போலும் தர்மமறிந்து செய்யத்தக்கவரை உலகின்கண் காண்டல் மிகவும் அரிது. ஹாஹா, நீர் கூறிய வார்த்தை மிக நன்றுதான். துரியோதனாதிகளுடைய பரலோகத்தை கருதி திரவியம் கொடுக்கவா வேண்டும்? நீர் கொடுக்கும் திரவியத்தினாலேயே இந்த குருடன் திருப்தி அடைவானா? இஃதுவென்ன மூடத்தனம்! உம்முடைய யோஜனை ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷத்தை விளைவிக்கின்றது. முன்னும் உம்முடைய ஆலோசனையினாலன்றோ நாங்கள் துக்கத்தை உடையவர்களாய் வனத்தில் வசிக்கலானோம். திரௌபதியும் துஷ்டனாகிய சடாசூரன் என்கின்ற அசுரனால் கொண்டு போகப்பட்டால். நல்ல நியாயம் தெரிந்த புண்ணிய புருஷரே, முன்கூறியது மாத்திரமா? உம்முடைய அனுகிரகத்தினால் நாங்கள் பிழைக்க வகையற்றவர்களாக விராடராஜனுடைய கிரகத்தில் வசிப்பும் அவனுடைய ஏவற்றொழிலும் கிடைக்கப் பெற்றோம். நீர் சொக்கட்டான் ஆடினீரே, அஃது ஆடாமற் போவீரானால் நாங்கள் பரதேசியாய் போக வந்த காலம் எப்படி விருத்தியடையும்? விராட பூபதிக்கு நான் எப்படி சமையலாளாக ஆவேன்? புஜபல பராக்கிரமத்தில் சிறந்தவனும் இந்திர குமாரனுமான அர்ஜுனன் வேடதாரியைப் போர் பேடி வடிவம் கொள்வதற்கும் சிறு பிள்ளைகளுக்கு நிருதங்கம் கற்பிக்கின்றவனைப் போல் பிருகன்னலை என்கின்ற பேருடையவனாய் ஆடல் கற்பிப்பதற்கும் எப்படி உரியவனாவான்? அன்றியும் ஆண்மகனாக பிறந்து வீரனென்று காண்டீபத்தை தாங்கி அழகு பெற்ற அவனுடைய முன்னங்கைகள் வளையல்களால் அழகு பெறும்படியான செல்வத்தை பெறுமா? இதை காட்டிலும் வியச்சனகரமான சந்தோஷம் வேறு உண்டா? இது மட்டோ, முடியனியும் அவன் தலையில் பெண்முடியையும் அவனுடைய ராஜ திருஷ்டியில் மையையும் கண்டேனே. இன்னும் நான் பார்க்க வேண்டியவை என்னவிருக்கின்றன? இனி நான் உன் முகத்தில் விழிக்க மாட்டேன். வாளை கையில் பிடித்து வெட்டி கொள்ளுகின்றேன். இதைவிட வேறு சுகம் எனக்கில்லை. எங்கள் உயிரை சூறையிட முன்வந்த ஓ அண்ணாவே, நம்மையெல்லாம் கொள்ளுதற்கு அரக்கு மாளிகை கட்டி கொளுத்துவதற்கு புரோச்சனனை ஏற்படுத்தி வைத்தானே, அந்த நீதிக்கோ நீர் இப்பொழுது பொருள் கொடுக்க துணிந்தது? அவனை நான் அநியாயமாய் கொன்றல்லவா விட்டேன். அவன் இப்போதிருப்பானாயின் நீர் அவனை பார்த்து, ஓ துரியோதனா, இந்த பீமன் உன் ஏவலை செய்யாமற் போயினான், அது குற்றமாகும். ஆகையால் இப்பொழுது இந்த பீமனை ஏவலாளியாக வைத்துக்கொள்ளென்று நீதிமொழி கூறி என்னை அடிமையாளாக்கி வேண்டியவளவில் பொருளையும் தானமாக கொடுப்பீர். ஓஹோ, உம்முடைய மதி என்ன துன்மதி! அந்தோ, துரியோதனனை கொல்ல வேண்டிய முறையில் ஒன்றல்லவா தவறினேன். நான் உன்னை கேளாமலே கீச்சகர்களை அவர்கள் மனைவியரோடு எவ்வண்ணம் கொன்றேனோ அவ்வண்ணம் கொல்லாமலன்றோ போயினேன். அதனை நினைக்கும் தோறும் எனக்கு குறையாயிருக்கின்றது. உனக்கு கீச்சகர்களை நம்மை கேளாமல் கொன்றுவிட்டானே, நம்மை கேட்டிருப்பானாயின் அப்படி செய்ய இடம் கொடுப்போமா என்ற குறை இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், வனத்தில் கந்தர்வன் துரியோதனனை தேரில் கட்டி கொண்டு போகிறபொழுது அவனை மீட்பிப்பதற்கு கந்தர்வனுக்கு மூர்க்கமான சபதத்தை சொல்லி ஏமாற்றி அத்துரியோதனனை நகருக்கு போகும்படி செய்த தயாளுவல்லவா தாம். இவ்வாறெல்லாம் துரியோதனனுக்கு செய்வதெல்லாம் நன்மையே, உன்னுடன் பிறந்த எங்களுக்கு செய்வதெல்லாம் தீமையே.
நாங்கள் அந்த துரியோதனனுக்கே சகோதரராக பிறந்திருப்போமானால் உனக்கு எங்களிடத்தில் விசுவாசம் உண்டாகி இருக்கும். அவனுடன் பிறக்கும் பாவம் ஏன் செய்யாமற் போனோம் என்று இப்பொழுது மிகவும் யோசிக்கின்றேன். நீ தர்மன் என்று பெயர் பெற்றது அவர்களுக்கே, எங்கட்கு நீ தர்மனன்று. இனி உன்னோடு போராட என்னால் முடியாது. துரியோதனனுடைய நன்மைக்கோ தீமைக்கோ புண்ணியத்துக்கோ பாவத்துக்கோ நான் ஒரு காசளவும் கொடேன். நீ கொடுப்பேன் என்று எனக்கு கேட்கும்படி பெருங்கூச்சல் இட வேண்டாம். உன்னை அண்ணாவாக பெற்றது போதும் என்று திருதராஷ்டிரனாகிய குருடன் மனம் புண்படும்படியாகிய வாய்சலிக்க வந்தவாறெல்லாம் பேசி திரும்பி பாராமற் போயினான். அவன் போனவுடன் தர்மர் பெருஞ்சனி விட்டதென்று எண்ணினவராய், இனி நம்மை தடை செய்வார் ஒருவரும் இல்லையென்று தீரம் கொண்டு யாவரும் கேட்க முன் கூறியவாறு திருதராஷ்டிரன் மகிழும்படியாக அளவிறந்த திரவியங்களை கொடுத்து அக்குருடன் இஷ்டப்படி துரியோதனனாதியருக்கு பரலோக கிரியைகளை வேத விதிப்படி செய்வித்து பிராமணோத்தமர்களுக்கு தானம் கொடுத்து இப்படி ஒருவருக்கும் செய்யவில்லை என்று அந்தகன் மகிழும்படியாக செய்து முடித்தனர். அந்தகன் ஒருவாறு தெளிந்து வனம் போக வெண்ணி சஞ்சயனால் யாவும் தெரிந்து கொண்டு குந்தி தேவியும் விதுரனும் தன்னுடன் வர காந்தாரியோடு ஆரண்யம் செல்ல தொடங்கும் பொழுது குந்தி தேவி தன் பிள்ளைகள் பால் விடை கேட்டனள். பாண்டவர்கள் உடன்படாது தடை செய்தனர். அத்தடைக்கு உட்படாது அவள் தன்னுடன் வர தலைப்படவும் அழைத்து கொண்டு சென்றனன். பீமசேனன் தாயாரை பிரிந்திருப்பதற்கு ஆற்றாது அழுது கொண்டே சென்றனன். ஏனைய குருவம்சத்தாரும் துக்காகிராந்தராய் சில தூரம் சென்று பீமனை அழைத்து கொண்டு கங்கை கரையை கடந்து அஸ்தினாபுரத்தை வந்தடைந்தார்கள். திருதராஷ்டிரன் முதலியோர் கங்கை கரையே சென்று சதயூபருடைய ஆசிரமத்தை அடைந்து அங்கு பர்ணசாலை அமைத்து கொண்டு தவசீலராய் 6 வருஷம் வாழ்ந்திருந்தனர். அதுவரையில் திருதராஷ்டிராதியருடைய க்ஷேமாதி சமயங்களை சொல்லத்தக்க ரிஷிகள் அஸ்தினாபுரத்திற்கு வராமையால் தர்மர் அவர்கள் மேல் ஏற்கமுற்றவராயிருக்க, ஒரு நாள் குந்தி தேவியை கனவிற்கண்டு மனக்கவலை உடையவராய் தம்பிமார்களை அழைத்து, அப்பா தம்பிமார்களே, நாம் நம்முடைய தாயை கனவில் கண்டேன். மிகவும் இளைத்திருக்கிறாள். பெரிய தந்தையும் அப்படியே. ஆகையினால் நாம் போய் பார்த்து வர வேண்டும். என் மனம் மிக ஏக்கம் கொண்டிருக்கிறது. பூஜ்யராகிய விதுரரும் மிகுந்த அன்புடைய சஞ்சயரும் எப்படி இருக்கின்றார்களோ தெரியவில்லை. நான் போகவிருக்கின்றேன். உங்களுக்கும் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமிருந்தால் வாருங்கள் என்றனர். இந்த வார்த்தையை கேட்ட சகோதரர்களும் சுபத்ரா தேவியும் திரௌபதியும் மகா பூஜ்யனாகிய விராடராஜன் புத்திரியாகிய உத்தரையும் நகரத்தாரும் புறப்பட்டார்கள். பாண்டவர்கள் தாயார் முதலானோரை பார்க்க போகிறோம் என்கின்ற சந்தோஷத்தோடு கூடினவர்களாய் சதயூபருடைய ஆசிரமத்தை அடைந்து யாவரையும் கண்டு களித்தார்கள். அப்பொழுது தர்மர் விதுரரை காணாமல் திருதராஷ்டிரனை பார்த்து, எங்கள் விதுரர் எங்கே என்றனர். அவன் இங்கெங்கிருக்கின்றான். அவன் சங்கற்ப ரகிதனாய், ஒருவருடைய அபேட்சை அற்றவனாய், விரக்தியுடையவனாய், தனித்தவனாய், எந்தவிடத்திலோ புராண புருஷனாகிய சர்வேஸ்வரனை தியானித்து கொண்டிருக்கிறான் என்றனன். தர்மர் மறுநாள் கங்கை கரையே ஆரண்யம் சென்று சரீரம் இளைத்தும் தவத்தில் ஊக்கமுடையவராயும் அசைவற்று யோகத்தில் இருக்கின்ற விதுரனை பார்த்து, யான் தர்மன், உம்மை தரிசிக்க வந்தேன். இதோ நமஸ்கரிக்கின்றேன் என்றனர். அவர் இவையெல்லாம் கேளாதிருக்கும் நிலையில் நின்றனர். ஆதலால் மரம் போல் இருந்தனர். அது கண்டு தர்மர் மயங்கி நிற்கும் அந்த க்ஷணத்துக்குள் அவ்விதுரருடைய முகத்திலிருந்த அதிசயிக்கத்தக்க ஜோதியொன்று வெளிப்பட்டு தர்மருடைய முகத்தில் பிரவேசித்து அடங்கிற்று. ஓ முனிவர்களே, இருவரும் யமதர்மனுடைய அம்சபூதராகையால் விதுரர் உடனீங்கும் காலத்தில் யமாம்சராயிருக்கின்ற தர்மரிடத்தில் அவர் அம்சம் கலந்தது என்று அறிமீன். இதுபோலவே இத்தர்மரும் யமதர்மனிடத்தில் ஒடுங்கவர் என்று அறிமீன். விதுரருக்கு பிராணன் நீங்கும் சமயத்தில் பிராணன் முதலிய பஞ்ச வாயுக்களும் நீங்கின. அது கண்ட தர்மர் அவரை தகனம் செய்வதற்குரிய கிருத்தியங்களில் பிரவேசிக்கும் பொழுது, ஓ அரசனே, இந்த விதுரன் விரக்த நாதலால் தகனம் செய்ய தக்கவன் அன்று என்று அசரீரி வாக்கொன்று உண்டாயது.
அந்த வாக்கை தர்மரே அன்றி பின்வந்த தம்பிமார்கள் முதலிய யாவரும் கேட்டு, நாம் செய்யும் கடனொன்றும் இல்லை என்று தெளிந்து கங்கையில் ஸ்நானம் செய்து அவ்விடம் விட்டு திருதராஷ்டிரன் முதலியோர் இருக்கும் இடத்தை அடைந்து விதுரருடைய நிர்யாணத்தை தெரிவித்து அவ்விடத்திலேயே யாவரும் இருந்தனர். அச்சமயத்தில் வியாச முனிவரும் நாரத முனிவரும் வந்தனர். அப்பொழுது நல்ல நோக்கமுடைய குந்தி தேவி வியாசரை பார்த்து, தவத்தையே தனமாக படைத்த பூஜ்யராகிய பிரபுவே, கர்ணன் என் மகன் அல்லவா? அவனை பிறந்தபொழுது பார்த்தேனேயன்றி வேறில்லை. ஆகையால் அவனையும் ஏனையோரையும் பார்க்க வேண்டுமென்று என் மனம் தவிக்கின்றது என்றாள். காந்தாரி, என் மகனாகிய துரியோதனனை யுத்தத்திற்கு போகிற காலத்தில் கண்டேனேயன்றி அவன் மீண்டு வர பார்த்ததில்லை. ஆகையால் அவனையும் ஏனைய பிள்ளைகளையும் காண்பிக்க வேண்டும் என்றாள். சுபத்ரை, ஓ முனிசிரேஷ்டரே, என்னுடைய பிராணனை காட்டிலும் மிகுந்த பிரியமுள்ள என் மகனாகிய அபிமன்யுவை கண்டேனோ? ஆகையால் அந்த மகாவீரனை எனக்கு இப்பொழுது காண்பிக்க வேண்டும் என்றாள். இவ்வண்ணம் ஒவ்வொருவரும் சர்வஜராகிய வியாசரை பிரார்த்தித்தனர். வியாசர் இவர்களுடைய பரிதாப விண்ணப்பங்களை கேட்டு மனம் இறங்கினவராய் கங்கை கரையை அணுகி காலத்தை நோக்க அப்பொழுது சந்தியா காலம் சமீபித்ததனால் மகிழ்ந்து திருதராஷ்டிரன் முதலிய யாவரையும் அழைத்து ஸ்நானாதி கிருத்தியங்களை நியமமாக செய்து கொள்ளும்படி நியமித்து, தான் சகல பாவங்களையும் போக்கடிக்கின்ற கங்கையில் ஸ்நான சந்திகளை முடித்துக்கொண்டு பிராணாயாமம் செய்து சனாதனியாகிய தேவியை தியானம் செய்ய தொடங்கினர். காரணியாயும் பரமாத்மாவுக்கு சுகம் செய்கின்றவளாயும் சகுண நிர்குண ரூபியாயும் மகாதேவியாயும் பிரம்மஸ்வரூபிணியாயும் மணி தீபத்தில் வசிக்கின்றவளாயும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களாலும் இந்திரன் அக்னி யமன் தர்மன் வருணன் முதலியோராலும் அறியப்படாதவளாகிய உனக்கு நமஸ்காரம். வாயு, ஆகாயம், குணங்கள், இந்திரியங்கள், மனம், புத்தி, சந்திரன் என்று சொல்லப்பட்ட இவைகளாலும் அறியப்படாதவளாகிய உனக்கு நமஸ்காரம். இப்பொழுது இங்குள்ள இவர்கள் வேண்டுகோளின்படி கர்ணன் முதலிய வீர புருஷர்கள் இங்கு வரும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஸ்தூல சரீரம் போன போதிலும் கர்ப்பாந்தமளவும் அழியாததாகிய சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றபடியினால் அவர்கள் எந்த உலகத்தில் இருந்தபோதிலும் உன் ஆக்ஞை உண்டாகுமானால் வருவார்கள். இவ்விஷயத்தில் என்னை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க தேவி கருணை புரிந்தனள். தேஜோ ரூபியாகிய வியாசர் குந்தி தேவி, காந்தாரி, சுபத்ரை முதலிய யாவரையும் பார்த்து, நீங்கள் காண வேண்டும் என்று விரும்பிய யாவரும் வந்துவிட்டார்கள், பார்க்கலாம் என்று கூற, யாவரும் கண்டு கழித்தவுடன் அவரெல்லாம் மறைந்து போயினர். ஓ முனிவர்கால், தேவி தன்னுடைய கருணா விசேஷத்தால் இந்திரஜாலம் போல் காட்டி மறைத்தனள். பின்னர் யாவரும் வியாசரை புகழ்ந்து கொண்டாட அவர்களிடத்தில் அவர் விடை பெற்று செல்ல பாண்டவர்கள் யாவரையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் சேர்ந்தனர். 7வது அத்தியாயம் முற்றிற்று.